சார்பாக தாங்களுக்கும் ஒரு சிறிய வாழ்த்து என்று பார்த்தால் சின்ன புறா வண்ணம் கேடாள் வாழ்கின்றது மணிகள் தவறும் இழல்மேகம் நூறாண்டுகள் நீ வாழவே முக்கியமா சொன்ன தப்பு செய்தது பூரா கை நீட்டுவாரு. என்ன எப்படி செய்றீங்க அப்படின்னு அந்த மாதிரி செய்யாதா நல்லா என்ன அந்த பெருமை கூட எங்க அண்ணனுக்கு அக்கா வந்துருக்கூடியவர்கள் அவர்களுக்கு அனைவருமே செய்யணும். இருந்தாலும் தேவலோக வாசிங்கன்னா பூலோகம் இருந்தால் காரணம் அவரை வாக்கு தாங்கள் இடத்தில் சில விவரங்களை கேட்கலாம் என்ற ஒரு சிறிய ஆசை கேட்கலாமா? கேட்கலாம் என்று ஒரு சிறிய ஆசை ஆசை அப்படிங்கிறதே ஒரு நாள் மன்னாசி பெண்ணாசி பொன்னாசி என்ற மூன்று ஆசைகளை உணரக்கூடியவரே
ஆகவே நம்முடைய ஆசைக்காக Thank you.
தீயனால் சுட்டப்படும் உள்ளார் மாறாது நாவினால் சுட்டப்படும். இந்த குரலை பேசக்கூடிய நீங்க ஆரம்பத்தில் பேசாம இருக்கணும். ஆனா பேசுறீங்க. ஏன்னா அவர்களை தீயை எடுத்து சுட்டால் கூட ஆயிரமாம். ஆனால் மனதார நாவால் பேசிவிட்டோம் என்றால் அது ஆறாது. அதே போல தியாகராயினும் நாகை கேட்காம சொல்லப்பா சொல்லியிருக்கப்பட்டு ஏன்னா எவற்றை காக்காவிட்டாலும் தன்னுடைய நாவை அடக்க வேண்டுமோ இல்லை என்றால் சொல் குற்றத்திற்கு ஆளாகி துன்பப்படுவார். அப்படி நல்லா பேசுறீங்கன்னா இன்னொரு போட்டிக்கு வர வந்திருக்கீங்க. நீங்களா நானா அப்படிங்கிற ஒரு போட்டி வாங்க முடிஞ்சா நீங்க செஞ்சுட்டு போங்க. இல்லைன்னா நான் செஞ்சுட்டு போறேன். என்ன ஒண்ணு என்ன அப்படின்னா கதையாக போக வேண்டும். தவிர கதையை விட்டு தவறான வழியில் செல்லக்கூடாது. தமிழுக்கு முன்னெடுத்த அறிஞர்கள் வழிநாயகங்க நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன். ஒரு நேரத்தில் கம்பன் சோழ மன்னனும் கடல் வழியாக போய்க் கொண்டே இருக்கிறார்கள். போய்கொண்டார். அப்ப போய்கொண்டே இருக்கின்ற கம்பர் மட்டும் தனியாக புன்னகை செய்தார். அப்ப என்னடா தனியாக கம்பர் புன்னகை செய்கின்றாரே என்ன காரணம் என்ற விடாமல் கம்பர் கம்பரை பார்த்து சோழ மன்னனாகப்பட்ட விடாமல் அப்பதான் கம்பர் சொன்னாரா, ஐயா இந்த நாட்டில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுமே எனக்கு அடிமை. எப்படி இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுமே எனக்கு அடிமை என்ற கம்பர் கூட காரணம் மந்தம். அப்பதான் சோழ மன்னன் நினைச்சார், என்னடா இது நாட்டில் உள்ள அனைவருமே இவனுக்கு அடிமைதான். அப்ப நான் நீங்களும் நமக்கு அடிமைதான் அப்படின்னு கம்பர் சொல்ற. சோழ மன்னனுக்கு ஒரே கோபம். மன கலக்கத்தோடு தன்னுடைய அரண்மனைக்கு போகிறார். அப்ப போனா அங்கே பொன்னீர் பெண்ணாகப்பட்டவள் யாரு வந்தாலும் அனைவருக்குமே பணியை செய்யக்கூடியவள். அப்பதான் சோழ மன்னன் போறேன். அப்ப பொன்னியாகப்பட்டவள் அவனுடைய முன்பதாக போய் நிற்கிறார். என்ன அதான் அவருக்கு கேட்டாலா, ஐயா எப்போது வந்தாலும் என்னை பார்த்து கண்ணே கற்கண்டே சர்க்கரை என்று புகழ்ந்து வைக்கக்கூடிய முகமாகப்பட்டது இன்று தாங்கள் இல்லையே என்ன காரணம் என்று வினார். அப்பதான் அவர் சொன்னார், வேற ஒன்று இல்லமா, நானும் கம்பரும் கடற்கரை வழியாக போனோம். அப்ப போனா அங்கே கம்பர் மட்டும் புன்னகை செய்தார். என்னவென்று நான் விளங்கினேன். அவர் அதற்கு கூறினார், மக்கள் எங்கதான் உட்காந்துருக்காங்க, நீங்க நேரா கடவுளை பார்த்து பேசு. கடவுள நேரா பார்த்து பேசி இங்க பேசுங்க உட்காந்துருக்காங்க. சொல்லுங்க. இப்ப பாருங்க, கடவுள் எந்த பக்கம் வேணாலும் இருப்பார். 4 திசைகளிலும் இருக்கக்கூடியவர் தான் கடவுள். இங்கிட்டு பேசலாம் இங்கிட்டு பேசலாம் அப்படித்தானே. கடவுள் மக்கள் பார்த்துருக்காங்கல்ல, பேசுங்க திருப்பி பேசுங்க சொல்லுங்க. இப்ப பாருங்க, அப்படி இவர் கூறியவுடனே பொண்ணி சொல்றார், நம்ம வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி கம்பரை கேட்டு விட்ட உடனே நானும் மிகவும் கோபத்தோடு சோகத்தோடு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்ல. சரிங்க கவலைப்படாத. அதே கம்பர் கிட்ட போய் கம்பர் எனக்கு அடிமை நான் வெளியே வாங்கிட்டு வரணும்னு போறார். ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிவாடு. கட்டுத்தறினா இது ஒரு ஆணை கட்டக்கூடிய இடம் தான் கட்டுத்தறி. அப்ப அந்த இடம் கவி பாடுமா? பாடாது. அங்கே வேலை பார்க்கக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் கவியை பாடுவாராம். அதான் கம்பர் வீட்டு கட்டுத்தறியும் கவிவாடும். அப்பதான் கம்பர் வீட்டுக்கு பொண்ணி போறானே வந்து போறா. ஏன் போறா? கம்பரை எப்படியாவது நமக்கு அடிமை என்று எழுதி கொடுக்க வேண்டும், அதை வாங்க வேண்டும், அரசபையில் அதை கொடுக்க வேண்டும், நம்ம சோழ மன்னரை இந்த உலகத்தில் பெரியவர் என்று நிறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பெண்ணாகப்பட்டவள் போறா. போல அங்கே பணி செய்யக்கூடிய பெண்ணாகப்பட்டவளை பார்த்து, அம்மா கம்பரை வரம் கேட்க வேண்டும். கம்பரை வரம் கேட்க முடியுமா? முடியாது. ஒரு ஆசை இருக்கின்றது, அந்த ஆசையை தீர்க்க வேண்டும். ஆகவே உதவி செய்வாயா அப்படின்னு கேட்க. சரிமா உங்களுக்கு என்ன ஆசை கேளுமான்னு சொல்ல. முதல்வர் சொன்னாரா, பேர் ஒன்றுல நான் வரம் கேட்க வேண்டும், ஆனால் அந்த செய்தி தகவல் கூறக்கூடாது. பிறகு அதை நாங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே இந்த பெண்ணாகப்பட்டவளை தன்னுடைய ஆசிரியர்களுக்குள் அனுப்பிவிட்டு இவ வழியில வந்த யாரு கட்டுத்தறி கூட்டக்கூடிய பெண்ணாகப்பட்டவள். அவன் கம்பர் வர்றாரு, இந்த கட்டுத்தறி கூட்டக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் அங்க இல்லைங்க, போயிடலாம். அப்ப போனா கம்பர் வந்த உடனே வீட்டை திறக்க உள்ள அந்த பெண்ணாகப்பட்டவள் இருக்காங்க. ஒண்ணும் தெரியாத பாப்பா
சரிமா இதை கம்பரை இங்கு அழைத்து அவனை நாம் அசிங்கப்படுத்த வேண்டும். அவனை அழைத்து வாருங்கள் என்று கூட அப்பதான் போய் அழைச்சிட்டு வர்றாங்க. இவர் வந்தவொடனே அனைவருமே எழுந்து நிற்கிறாங்க. அப்பதான் எல்லாரும் ஏழாமா சிரிக்க என்ன எதற்காக சிரிக்கிறீர்கள் என்று கம்பராகப்பட்டவர் கேட்கிறாரு. இப்ப கேட்ட உடனே சோழ மன்னன் சொன்னாரா, ஐயா எல்லாருமே உங்களுக்கு அடிமைன்னு சொன்னீங்க, ஆனா இங்க பாருங்க ஒரு பெண்ணுக்கு நீங்க அடிமைன்னு எழுதி வாங்கிட்டு வந்திருக்கா. இதுவோ நமக்கு நீங்க அடிமை, பெண்ணுக்கே நீங்க அடிமைனா எல்லாத்துக்கும் நீங்க அடிமை தானே பேசுறாங்க. அப்பதான் கம்பர் புத்தி அங்க பயன்படுத்தினார். என்ன அம்மா நான் உமக்கு எழுதி கொடுத்தது என்ன, பொன்னிங்கிற பெண்ணுக்கு நான் அடிமை அப்படின்னு எழுதி கொடுத்தேன் தவிர உனக்கு அடிமை நான் எழுதி கொடுக்கல. பொன்னினா யாரு, காவேரி நதி என்றால் யாரு, பெண்ணு. அப்பேற்பட்ட பெண்ணுக்கு கம்பர் நான் அடிமையை எழுதி கொடுத்தது தவிர உனக்கு அடிமை நான் இல்ல அங்க எழுதி கொடுத்தாங்க. அப்போ கம்பர் பாருங்க அந்த இடத்துல அவருடைய ஆணவத்தை குறைத்திருக்கிறார் என்றால் காரணம் இந்த உலகத்தில் யாருக்கும் மரியாதை கிடையாது. நீ மரியாதை நான் மரியாதை. போட்டி என்பது மனிதனுக்கு ஏற்படக்கூடாதுங்க. போட்டி இதுல இருக்கலாம், இப்ப தர்க்கம் பேசிட்டு இருக்கோம், இதுல இருக்கலாம். ஆனா மனிதனுக்கு ஏற்படலாமா, ஏற்படவே கூடாது. வாங்க முதல்ல கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்ட கேட்கலாமா? நல்லா பேசுறீங்க, சரிங்க, நல்லா படிச்சிருக்கீங்க போல, நல்லாவும் பாடுறீங்க. சமயம் பேசி சில நேரம் பேசாம இருந்து பழகிருக்காங்க. அந்த மாதிரி சந்திப்புல 3 விதமான சந்திப்பு இருந்ததால முதல் சந்திப்பு என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா பாடுறாரு நல்லா பேசுறாரு இப்பேற்பட்ட ஆளா சந்திக்க வேண்டும் ஒரு சந்திப்பு. 2வது சந்திப்பு காலக்கணக்கு எப்படி ஆகலாம் சந்திக்க வேண்டுமா ஒரு சந்திப்பு. 3வது சந்திப்பு மீண்டும் மீண்டும் உங்களை பண்ற முடிவாளை மீண்டும் மீண்டும் சந்திக்க வேண்டும். எனக்கு ஒரு நல்லா புராணம் நல்லா பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க. அருமை சகோதரி ராதாசேரி வந்த உடனே சொன்னாங்க, தம்பி வந்து அவருடைய குரல் வந்து முத்துச்சிட்டு மாதிரியே இருக்கு. அதுதான் உண்மை, எல்லோருக்கும் தெரியுது. நல்லா பாடுறீங்க. அதே போல அந்த சூப்பர் சிங்கர் அப்படின்ற ஒரு பெருமை மிக்க ஒரு சிறப்பான ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மதுரையில வந்து இந்த பகுதிக்கு வரேன் அப்படின்னா காரணம் கேட்காத. என்ன காரணம் அப்படின்னா டிஆர் விஜய் அப்படிங்கிற நாரர் சொரக்காப்பட்டிங்கிற ஊருக்கு வரல. அப்ப உடனே எம்ஏ அழைத்தார்கள். அப்போது ஓரளவுக்கு நான் செஞ்சேன். அதன் பிறகு காளிமுத்தையாவிடம் கூறி என்னை அறிமுகப்படுத்தியது எங்க அக்காவை நான் மறக்க மாட்டேன். இன்னைக்கு எதிரியாக தர்க்கத்திற்காக நாங்கள் பேசுவோம், ஆனா இப்படித்தான் பேசணும்னு செட் பண்ணி பேச மாட்டாங்க. உண்மையிலே இந்த புகழ் உங்களுக்கு சேரும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். அந்த மாயாண்டி சுவாமி சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமி புண்ணியத்தில் கண்டிப்பா நல்லா இருக்கும், நல்லா வாழணும். அந்த சூப்பர் சிங்கர் கூட வெற்றியோடு வரணும். இது கட்டிக்குளம் கிராமத்து பொதுமக்களுடைய ஆசீர்வாதம். என்னங்க அவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும். இருக்கட்டும் என்ன சொல்றீங்க கேளுங்க. தமிழுக்கு குலத்திற்கு சமத்திற்கு ஜனத்திற்கு சுவைகள் 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 திக்குகள் கடகைகள் பசிவந்தால் பிள்ளை நல்லா பேசுறேன். பேசுறேன் வாய்க்கு கேடு அரச ஒரு விளவத்தா உடம்புக்கும் கேடு பிள்ளைக்கும் கேடு. ஜாதகத்தை கேட்டுருக்காரு. நான் ஒரு சின்ன கேள்வி, என்ன கேட்கறீங்க? இப்ப இங்க இருக்கக்கூடிய தெய்வம் யாரு? என்னங்க இங்க இருக்கக்கூடிய தெய்வம் யாரு? எல்லோருக்கும் தெரியுமில்ல, ஐயா சுட்டுக்கோள் மாயாண்டி சுவாமி ராமதி மிகப்பெரிய ஒரு தெய்வம். ஆமா. இந்த மாயாண்டி சாமி யாரோட அம்சம் அப்படின்னா பெருமாளோட அம்சம் தானே. கண்டிப்பா பெருமாளோட அம்சம் தானே மாயாண்டி சாமி. அப்ப இங்க நம்ம பகுதியில பெருமாள் இருக்கா? நம்ம பகுதியில அதாவது மதுரை நம்ம பகுதி என்ன பகுதி அப்படின்னா மானாமதுரை. இந்த பகுதியில பெருமாள் ஆலயம் அப்படின்னா அழகர் மலையில இருக்கு. அழகர் மலையில 18ஆம் படி கருப்பு இருக்கா தெரியுமா? அது சரி இருக்காங்க. ஐயா நீங்க சொன்னதுக்காண்டி முடிஞ்சா பதில் சொல்லணும். ஏன் 18ஆம் படி கருப்பருக்கு 18ஆம் படி கருப்பர்னு பேர் வந்தது சொல்லுங்க. சவராக கேட்டனால கேள்வி வச்சிருக்கீங்க. சரிங்க சமதமாக என்ன 18ஆம் படி கருப்புன்றீங்க? என்ன நான் கேட்குறீங்க உங்கள்கிட்ட நான் கேட்கவா? நாங்க சுத்தி இப்படிலாம் போய் பேசுறது எனக்கு சுத்தமா இருக்கு. தரப்படும் திறக்கப்படும் கொடுக்கப்படும் சீதகாதி. ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டும். ஆக கேட்கறது
லவகுசன் என்று சொல்ல முடியும். ஏன்னா லவன் தான் புள்ள, ராமனுடைய புள்ள. லவன் மட்டும்தான். குசன் எப்படி உருவானார் அப்படின்னா அவர் ஒரு கற்ப குசன், அதாவது கற்ப பூக்களால உருவாக்கப்பட்டார். யார் உருவாக்கப்பட்டது? வால்மீகி முனிவர். காரணம் அங்கே சீதையாகப்பட்டவள் தன்னுடைய வீட்டிற்கு சமைப்பதற்காக விறகு பொறுக்க போனா அவன் நீராட போனான். ஆற்றிற்கு நீராட போனான். யாரும் சீதாதேவியாகப்பட்டவங்க. அவருடைய ஆற்றிற்கு நீராட போகின்ற பொழுது அவருடைய பிள்ளை யாரு? சீதாதேவியோட பிள்ளை லவன் மட்டும்தான். லவனை கொடுத்துட்டு போறாங்க. யாருக்கோ வால்மீகி முனிவர்கிட்ட இந்த குழந்தைய பாதுகாப்பா பார்த்துக்கணும்னு தொட்டில கட்டி போட்டு போறாங்க. அவருடைய தவத்துல இருந்துட்டு இருக்காரு. தவத்துல இருக்கும்போது அதாவது வந்து இவர் தவத்துக்கு செல்கிறாரு. ஆகவே இவர் தவத்துல இருக்கும்போது அந்த குழந்தை இல்ல, அந்த இடத்துல அந்த குழந்தை இல்ல. இவர் வாக்குறாரு, கண்ணில் பார்க்கும்போது என்னடா நம்ம தொட்டில கட்டி போட்ட குழந்தைய காணாமன்னு சொல்லிட்டு சீதாதேவி எப்படியாவது பிள்ளைய ஒப்படைச்சு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா அவருக்கு தெரியல. இவர் என்ன செய்யறாரு? ஒரு கற்ப பூக்கள் எடுத்து அப்படி ஒரு குழந்தைய உருவாக்குறாரு. ஆண் குழந்தைய. அவர் தான் குசன் என்று சொல்ல முடியுது. அப்படியே அந்த குழந்தைய உருவாக்குவது ஒரு பாத்துக்காரு குழந்தைய உருவாக்கிறாரு. எப்படியாவது அந்த அம்மாவுக்கு நல்ல விஷயத்தை சொல்லுவோம்னு சொல்ல போகும்போது அந்த அம்மா என்ன செய்றாங்க? அந்த குழந்தை அவனோட வர்றாங்க. கூடயே பிள்ளைக்கு வர்றாங்க. அவங்க தூக்கிட்டு வரும்போது அதான் பாக்குறாங்க, என்னடா நம்ம தொட்டில போட்ட குழந்தைய நம்ம தூக்கிட்டு வர்றாரு. இப்ப இந்த குழந்தைய நம்ம என்ன செய்யறது? இந்த குழந்தைக்கு நம்ம என்ன விஷயம் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். அந்த அம்மா அவர் போய் சொல்றாரு, இந்த குழந்தைய உங்க குழந்தைய பாதுகாப்பா நீங்க இந்த குழந்தைய நல்லா உங்க பிள்ளைமான வளர்த்துறாங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அடுத்து ராமன் வர்றாரு. ராமன் வரும்போது இந்த குழந்தைய பாக்குறாரு. 2 வயதையும் பாக்குறாங்க. 2 பேருமே ஆண்மகன் லவன் குசன். 2 பேருமே ஒரே மாதிரி இருக்காங்க. ராமன் பார்த்தாரு, என்னப்பா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களே, இதுல யார் நம்ம பிள்ளை? இதுல யார் நம்மளோட பிள்ளை அப்படின்னு பார்க்கறதுக்காக சோதிக்கிறதுக்காக ஒரு தீய முட்டி அந்த தீயில வந்து யார் உள்ள இறங்கி வெளியில உயிரோட வராங்களோ அதை அந்த பிள்ளைகள் சோதிக்கணும். அதுக்காக சோதனை பண்றாரு. தீய முட்டாரு. முதல்ல சீதாதேவி அந்த நெருப்புல இறங்க சொல்றாங்க. சீதாதேவி அந்த உயிரோட வந்துடுறாங்க. அடுத்து லவனை கூப்பிட்டு அந்த நெருப்புல தீயில இறங்க சொல்றாங்க. லவன் உயிரோட வந்துடுறாரு. ஆனா அந்த குசன் சொல்லக்கூடியவனை மட்டும் அந்த நெருப்புல இறக்கும் பொழுது அவன் மட்டும் இறங்கினா சரியா அவன் உடம்பு முழுவதும் எரிஞ்சு அப்படியே சாப்பாடு உடம்பு முழுவதுமே கருப்பா ஆகணும். யாரும் அந்த குசன் என்று சொல்ல முடியும். அப்பதான் பார்த்தாரு, இது நம்ம பிள்ளையா அப்படின்ட்டு என்ன செய்யறாரு? அந்த குசன் என்று சொல்லக்கூடிய உடம்பு முழுவதும் கருப்பானதுனாலதான் அந்த பையனுக்கு உயிரை கூட்டி மறுபடியும் உயிர் நீட்டி உன்னுடைய உடம்பு முழுவதும் நீ கருப்பான காரணத்தினால இன்று முதல் உலகத்துக்கு எல்லைக்காவலா இருக்கக்கூடிய கருப்பன சுவாமியாக நீ திகழ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு காவலமா இருக்கணும்னு இது வந்து ராமனுடைய கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. கருப்பன் உருவான கதை, அது ஒரு கதை. ஆனா கருப்பன்ல 18ஆம் படி கருப்பா அதுக்கு காரணம் இருக்கு. இப்ப சேரநாடு சோழநாடு பாண்டியநாடு பார்த்தீங்களா? இந்த சேரநாடு அப்படின்னா என்ன மாநிலம்? சோழநாடு அப்படின்னா பாண்டியநாடு அப்படின்னா அது இது அங்க இருந்து வந்தது. எங்கிட்ட கேரளா மாநிலத்துல இருந்து வந்தது அந்த கதை. கேரளால இருந்து வந்தவர் தான் கருப்பு. கேரளா அப்படின்னு நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடியது அப்படின்னா ஐயப்பனை சொல்லுவாங்க. கேரளா என்று எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம் பிள்ளை சுற்றிய மாயமந்திரன் சொல்லுவாங்க. அது வந்து அதுக்கும் கேரளா தான். அது கேரளா தான். கேரளா போயிருக்கீங்களா? கேரளா போயிருக்கீங்களா? எப்படி கேட்குறீங்க? ஐயப்பனை போகணும். வேற கூட போயிடக்கூடாது. அப்படி போயிட்டு வந்து அப்பதான் வந்து இந்த கருப்பனாகப்பட்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அங்க இருந்து என்ன செய்யறாரு? இந்த நாட்டினுடைய மன்னன் என்ன செய்யறாரு? இங்க நம்ம அழகர் கோயில்ல காவல் நிலையமா இருக்கக்கூடியவர் கருப்பனாகப்பட்டவர். அப்ப இந்த அழகர் கோயில்ல திருமாலிகன் சொல்லுவாங்க.
கேட்க மாட்டாங்க. இவங்க ஏதாவது அந்த இடத்துல போட்டு ஏங்க இப்படி ஒரு அட்வாஸ் இல்லைங்க பதம் பண்ணணும். கருப்பை எப்படியாவது நம்ம பதம் பண்ணணும். ஆடிட்டு ஒரு காலத்தால இவங்க வச்சிருக்காங்க 18 பேர் இந்த கருப்பு வைய அடிக்கணும். ஆடிட்டு ஒரு காலத்தால 18 நம்ம என்ன செய்யறாங்கன்னா ஒரு சிறைக்கு அடைச்சிடறாங்க. சிறைக்கு அடைச்சி விட்டு சாதம் சுடுசாதத்தை கொண்டு போய் கொட்டுறாரு. அப்படி கொட்டு பொழுது அதனுடைய ஆவி தாங்க முடியாம வெக்க தாங்க முடியாம தேவையானால 18 நம்ம வச்சிருந்தாங்க கருப்பு வைய அப்படிதான் அழிஞ்சு விட்டது. இது அழிந்த உடனே அப்பதான் பார்த்தாரா கரெக்ட் இதான சமயம் இவங்க நம்ம மனமாக விடக்கூடாது அப்படின்ட்டு 18 பேரை கொண்டு அந்த இடத்துல புதைத்து 18 பேரை கொண்டு அந்த இடத்துல புதைத்த இடத்தையும் ஒவ்வொரு படியா உருவாக்குனாலும் 18 படி யாரு கற்பனாக ஒவ்வொரு படியா உருவாக்கி அது மேலே ஏறி அமர்ந்தாலும் கற்பனாக அதனாலதான் சொல்லுவாங்க கற்பனாலும் கருப்பே 18ஆவது கருப்பே அப்படின்னு சொல்லுவாங்க. இது காலடியமா இருக்கு. நீங்க வேடப்படி காலம் ஏற்றிருக்கீங்க உண்மையிலே சரியான பதில் ஏன்னா 18ஆம் கற்பது அழகு மகள் இருக்காது அப்படிங்கிறது தெரியும். ஆனா எப்படி உருவானது அப்படிங்கிறது தெரியுமா? ஏன்னா இதெல்லாம் இது போல விஷயங்களை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் தவிர வந்தவரை அடிச்சுட்டு உழைச்சிட்டு அதுக்கு பேர் தர்க்கம் கிடையாது. அப்படி செஞ்சவன பணமும் நம்மளுக்கு கிடைக்காது. ஒண்ணு பேசுறேன் அப்படின்னா நான் பேசக்கூடியது அவரும் பார்க்கக்கூடிய மக்களுக்காக புரியணும். இல்ல உதவிக்கூடிய நடிகர்களுக்கு புரியதான் பேசுறாங்க. இந்த மாதிரி பேசுற நம்மளுக்காக புரியுங்க. நமக்கும் புரியாம அவங்களுக்கும் புரியாம உள்ள இருக்கிறவர்களுக்கும் புரியாம பேசுறதா புரியணும்டா. அது போல அற்புதமான ஒரு விளக்கம். உண்மையிலேயே சரியான பதில். வந்த விஷயத்தை கூறவா? என்ன கூறவா? என்ன வந்த விஷயத்தை நான் கேட்டேனா? என்ன பேசுறீங்க? எனக்கு கேள்வி கேட்கல. ஆமா எனக்கு நான் கூட கேட்கல. ஏன் கேட்டீங்க? இந்த 18 அதாவது கருப்பனை நம்ம சொன்ன பார்த்தீங்களா? கருப்பை கருப்பனை சோதிக்கணுன்ற காரணத்தினால ஒரு தீய முட்டுனாங்கல்ல. அதே போல இங்க இருக்கக்கூடிய மாயாண்டி சுவாமி மனித உருவம் தான். அவர் மனிதன் தான். அவருடைய மக்கள் எல்லாருமே அவங்க சொந்தக்காரமா அவங்க கூட பிறந்தவங்க எல்லாம் நம்ம ஊர் மக்கள் தான். இங்கதான் இருக்காங்க. அவங்க மனித கல்விங்க. அவங்க தெய்வமா இருக்காங்க அப்படின்னா அவங்களே புரியுத இறங்கி உயிரோட இருந்து அவர் உள்ள சொர்க்கத்துக்கு போனாங்க. யாருன்னா ஐயா மாயாண்டி சுவாமி. அப்பேற்பட்டவர் அப்படி இருக்கட்டும். இருந்தாலும் ஒரு சில பொருள் அவங்களை கேட்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன கேட்க தெரியுமா? என்ன கேட்க போறீங்க? நீங்க எங்க இருந்து பாருங்க? நான் மேலோகத்துல இருந்து வருகிறேன். சத்தியலோகம். ஆமா அப்படிதாங்க. சத்தியலோகம் சரி. அஷ்டமா சித்திகள் கேட்டீங்க. அம்மா அந்த பொண்ணு கேட்டுச்சு மட்டும் சொன்னீங்க. ஆமா என்னன்னு சொன்னீங்க? அண்ணன் நடிகன் அவச்சவன் சோமன் தரத்துறோம் நடந்த தெய்வாளர். இது தூய தமிழ். சரி தூய தமிழ். அனிமா பாக்கி தகாம ஈசுக்கு வாசிக்கணும் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்திகள். ஈரேழு 14 உலகம் கொடுக்குறாங்க. அவன் மேலும் சுத்தம் தலதம் பாதம் சதம் பாதம் குடல் குடல் ஞானம் சத்திரம் மித்திரோட 314 உலகம். அப்படியா? ஆமாங்க. நல்லா தெரியுமா? தெரியாம சொல்லிட்டு இருக்கோம். சரி அப்பா கேள்வி அப்பமா கேட்கலாமா? நான் நல்லா கேட்பேன். நல்ல விஷயம் நீங்க நல்லா கேட்கறனாலே ஒரு போட்டிருக்காங்க. ரெண்டாவது முறையா நம்மளும் வரோம். சரி ஏன்னா முதல்ல யாராவது இன்னைக்கு அவங்க வந்திருக்காங்க. ஏற்கனவே தம்பி எல்லாம் கண்டிச்சிருந்ததுல இதே மேடைக்கு மறுபடியும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம நாங்களும் வருடங்களுக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்கோம். நிறைய அவகாசம் இருக்கு. சரி இப்ப என்ன கேட்க போறேன் அப்படின்னா முழுமுதல் கடவுள் யாருங்க? எனக்கு முழுமுதல் கடவுள் என்றாலே எவ்வளவு விநாயக பிரமாணம். அப்படியா? யாரை வணங்க வேண்டும்? பிள்ளை யாரை வணங்க வேண்டும்? முழுமுதல் கடவுள். ஆமாங்க. அடுத்ததுங்க மும்மூர்த்திகள் யாருங்க? மும்மூர்த்திகள் யாரு? அதான் அறம் அறிக்க மின்னல் மூவர். பிரம்மன் விஷ்ணு சிவன் விஷ்ணு. அது மும்மூர்த்திகள். அப்படிதானே? சரி மூவேந்தர்கள் அப்படின்னா சேலம் சோழர் பாண்டி. அது ஒரு பக்கம் வரும். மூவேந்தர்கள் அலைமலை கலைமகள் மலைமகள். மூவேந்தர்கள் சேலம் சோழர் பாண்டி. அது இருக்கு. இப்ப நான் என்ன கேட்க போறேன்? என்ன கேட்க போறீங்க? இந்த மும்மூர்த்திகள் சரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆமாங்க. விநாயகர் பெருமானுக்கு என்ன மாலை சுட்டுவாரு? அது அருகம்புல்லாம் சுட்டுவாரு. நல்லா தெரியுங்க. நல்லா தெரியுமாங்க. சிவபெருமானுக்கு என்ன மாலை சுட்டுவாரு? சிவபெருமானுக்கு வில்வ மாலை. மகாவிஷ்ணுக்கு அதுதாங்க துளசி மாலை. அப்படியா? துளசியாலை மாலை போதும் பரிசாக ஒரு தட்சணையாக அவருக்கு காணிக்க வைத்தோம் என்றால் தீர்த்தம் துளசி கொடுப்பார்கள். அதே போல ஆஞ்சநேயருக்கு என்ன மாலை போடுவாரு? அவருக்கு தாங்க வெத்தலையால் மாலை போடுவார்கள். வெற்றிலை மாலை. ஆமாங்க. அப்படியா? ஆமா. ஆஞ்சநேயர் பெருமானுக்கு வெற்றிலை மாலை மட்டும் போடுவாங்க. வேற எதுவும் அபிஷேகம்? அது குங்குமத்தால் அபிஷேகம் செய்வார்கள். குங்குமத்தால. ஆமாங்க. நல்லா தெரியுமா? நல்லா தெரியுமாங்க. உலக வழியில் செய்யும். ஆனா எல்லா தெய்வத்தையும் பார்த்து நம்ம கையெழுத்து கும்பிட்டு இருக்கோம். அந்த
இருக்கு. நீங்க கேட்காத சொன்னாங்க. பிறகு யாரும் தாங்களும் நாமே எழுப்புவேன் சொல்லுவீர்களா? எழுப்புக்கொள். ஒரு நேரத்தில் பஞ்சவடியில் ராமன், லட்சுமணன், சீதை என்ற மூவரும் அங்கிருக்க அங்கே மாரிசன் என்பவன் மாறாக உருவத்தை மாற்றி சீதை முன்பதாக போயிருக்கின்றார் என்றால் சீதையாகப்பட்டவள் தன்னுடைய கணவனை வைத்து அந்த மாறாகப்பட்டது எமக்கு வேண்டும் என்று கூற நம்ம கொண்டாடி ஆசைப்பட்டான். அப்ப நாம் கொண்டு வந்து கொடுப்பதாக சரி. ஆகவே நேரா போராடு மான தோற்றாரு. யாரு? ராமன். அவன் மான தோற்றா மானாகப்பட்டது ஒரு அசரணிய வாக்கு வருகின்றது. எப்படி? லட்சுமணனாவையும் சீதாவையும் என்ற ஒரு அசரணி. ஆகா, அண்ணனுக்கு ஏதோ ஆபத்துத்தான் நேர்ந்து விட்டது என்பதை அறிந்து லட்சுமணன் தன்னுடைய அன்னையாரை தன்னுடைய ஆசிரமத்திற்குள்ளே இருக்குமாறு கட்டளையிடுகிறார். கட்டளையிட்டு 7 கோட்டை போட்டாரா. காரணம், இந்த 7 கோட்டையும் தாண்டி தாங்கள் வந்துவிடக் கூடாது அன்னையே என்று கோட்டை போட்டாராங்க. அப்பா கோட்டை போட்டுவிட்டு லட்சுமணனாகப்பட்டவள் ராமனை பார்ப்பதற்காக போறாரு. போகக்கூடிய நேரத்தில் ஒரு பிச்சைக்காரனை ஓட ராமனை வர்றாரு. எதுல வர்றாரு? புஷ்பக விமானத்தில் வருகிறார். அப்பா புஷ்பக விமானத்தில் வந்தா ஆனா வந்திருக்கக்கூடியது ராவணன் தான் அப்படிங்கிறது சீதைக்கு தெரியல. ஆகா, வந்திருக்கக்கூடியது சீதை தான், இருக்கக்கூடிய சீதை தான் அப்படிங்கிறது ராவணனுக்கு தெரியும். ஆனா ராவணன் சீதைக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்து பிச்சைக்காரன் போல கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்? அம்மா வேற ஒன்றும் கிடையாது, எமக்கு மிகவும் பசியாக உள்ளது, ஆக சாப்பிடுவதற்கு ஏதாவது தாருங்கள் என்று சொல்ல. இவ்வளவுதானே? எனக்கு கொடுப்பதற்கு எதுவும் கிடையாது, என்னுடைய பழங்கள் மட்டுமே உள்ளது என்று பழங்களை எடுத்து கொடுக்கலாம் வரலாம். அப்ப வந்தா அங்கே அவர் என்ன கட்டளை இருக்கின்றார் அப்படின்னா, ஒன்று கோட்டையை விட்டு தாண்டி வந்து கொடு, இல்லை என்றால் நான் உள்ளே வந்து வாங்கி கொடுக்கிறேன் என்று கூற. அப்பதான் இந்த பெண்ணாக்கப்பட்டவள் கனியை கொடுக்கலாம் என்று கோட்டை தாண்ட பரணசாலையை பெயர்த்தார், புத்தகமானத்தில் அமர வைத்தார், சீதையை தூக்கி சென்றார். இதை கண்டதோ ஜடாயுங்கிற வரவை. அப்பதான் ராமன் லட்சுமணன் மதுரைக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா மனைவியை காணாமே வந்து கொண்டே போறாங்க. ஜடாயுவை பார்க்கிறாங்க. ஜடாயுவை பார்த்த உடனே அப்பதான் ஜடாயு, எதற்காக இப்படி நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கீர்கள், எதற்காக படுத்து கிடக்கிறீங்க, எப்படி உங்களுக்கு என்ன ஆபத்து நேர்ந்தது என்று விளக்கமாக கொடுக்கின்றார். வேற ஒன்று, உங்களுடைய மனைவியை ராவணனாகப்பட்டவன் இதனையாகத்தான் தூக்கி சென்றார். நானோ நடுப்பகுதியில் சென்று மறித்ததால் என்னுடைய தோகையை வெட்டிவிட்டார். ஆகவே நான் கீழே விழுந்து விட்டேன். சொன்ன உடனே இப்ப ராவண லட்சுமணன் யோசித்தா என்று அழுது கொண்டே போறாங்க. அங்க மாணவர்களை பார்க்கின்றார்கள். பார்த்தால் என்ன வேண்டும் என்று கேட்க அப்பதான் நடந்தது எல்லாத்தையும் புரிய உடனே அப்ப சீதை எங்க இருப்பா? இளைஞர் எங்க விட பஞ்சவடி எங்க விடா அதாங்க சின்சுவா மரம் என்று சொல்லக்கூடிய மரத்துக்கு அடியில் இருந்தா சீதை. அப்ப இலங்கைக்கு போகணும் அப்படின்னா 7 கடலை தாண்டணும். 7 கடல் என்ன? ஆமா, 7 கடல் பார்க்கணும். நீங்க சத்திரை கடல், உங்களை கடல், நெய்கடல், கருப்புச்சாறு கடல் என்று சொல்லக்கூடிய 7 கடல். குறுக்கு விசாரணை செய்கிறேன் என்று தாங்கள் எதுவும் தவறாக சொல்லுவாங்க. குறுக்கு விசாரணை பற்றி நமக்கு அப்ப பாருங்க, லட்சுமணனாகப்பட்டவன் சொல்றார், ராவணன் சொல்றாரு, இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே சொன்னவரு ஆதிரியாகப்பட்டவன் சென்றாரு. 7 கடலையும் தாண்டி சீதையை பார்க்கிறார். சீதை இவரை பார்த்த உடனே உடம்புல வேர்க்க தொடங்கியது. காரணம், இவ்வளவு பெரிய உருவமா நாம் இதுவரையும் பார்க்காத உருவம் என்று நினைக்கிறேன். பயந்து முகமெல்லாம் வேர்த்தது. இங்கே நெற்றில் இருக்கக்கூடிய திலகத்தில் வேர்வை துணியாகப்பட்டது படித்து இரத்தத்தை போல அவருடைய கண்களுக்கு தெரிந்தது. ஆனா அம்மாவோட நெத்தியில ரத்தம் தான் விழுவது, நம்ம எப்படி இதை பார்த்து கொண்டு சகிக்க முடியுமா என்று போய் அடிச்சு போறாரு. இந்த அம்மாவுக்கு கோபத்தோடு எந்திரித்து எதற்காக என்னுடைய நெத்தியில் இருக்கக்கூடிய திலகத்தை அடிக்கிறீர்கள் என்று கேட்டாங்க. அப்ப கேட்டவங்க அவர் சொன்னாரா, வேற ஒன்றுமா, உங்களுடைய நெத்தியில் ரத்தம் தான் அடித்து விட்டேன், ஆகிய மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கூற. இவ்வளவுதான். எதற்காக மன்னிக்க கேட்கின்றீர்கள் என்று கூறியவுடன் மீண்டும் அவர் கேட்கிறார், அம்மா அந்த நெத்தியில் திலகத்தை வச்சிருக்கீங்களே, என்ன காரணம் என்று கேட்க. வேற ஒன்றும் இல்லப்பா, எனக்கு திருமணம் ஆகிவிட்டது என்பதை இந்த உலக மக்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காக தான் திலகத்தை வச்சிருக்கேன் அப்படியா. அப்பதான் இவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, சரிப்பா உங்களுக்கு திருமணம் நடந்துவிட்டது என்பதற்காக தான் நீங்க திலகத்தை வச்சிருக்கீங்க. ஆனால் உங்களுடைய கணவனாகப்பட்டவன் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்பதற்காக என்னுடைய உடம்பையா குங்குமத்தை பூசிக் கொள்கிறேன் என்று
அன்று ஆஞ்சநேய பெருமானாகப்பட்டவர் தன்னுடைய உடம்பெல்லாம் பூசிக்கொண்டாலும் அதனால இன்னைக்கும் பெருமாள் ஆலயமாக இருந்தாலும் ஆஞ்சநேயர் ஆலயமாக இருந்தாலும் குங்குமத்தால் அவருக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். நீங்க கேட்ட கேள்வி வருது. ரொம்ப அருமையான சரி. ஏன்னா உண்மையை சொன்னா எதிராக இருந்தால் எடுக்கணும். ரொம்ப அருமையான ஒரு வேலை இப்ப வந்த விஷயம் சொல்லுங்க. அந்த விஷயம் இருக்குங்க. அப்படியா? ஒரு பெண் கட்டி வருவாங்க. ஆண்கள் கட்டி வருவோம். பால் மீறி வரவன் கிரவன் கால் இடையில ஆண்கள் கேடு வரும். பெண்களுக்கு ஆக பெண்களுக்கு வந்து வேலை வந்து அறிவித்திற்கு பேர் சொல்ல முடியாது. தாங்கள் வரும். தாங்கள் இருக்கக்கூடிய ஒரு என்ன மூன்றாவது வங்கி பிரபஞ்சமே. மங்கை தொகுதி விலகி ஒரு குழந்தைகள் ஆரோத்தாய் உங்களுக்கும் உங்கள் வந்தத்திற்கும் ஏற்றவாறு அழகான பெருமையான மாப்பிள்ளை ஒருவரை பார்த்து வந்திருக்கின்றேன்.
நம்மளும் கொஞ்சம் ரெடி பண்ணுங்க. முடிக்கணும்.